வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூரில் மகாவிஷ்ணுவுக்கு சொந்தமான அறக்கட்டளை அலுவலகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்க் பறிமுதல். காவல்துறை நேரில் அழைத்து சென்று விசாரிக்கும் நிலையில் நடவடிக்கை. மதுரையில் தீ விபத்து நடந்தபோது சகோதரரை செல்போனில் அழைத்து உதவி கேட்ட பெண். மூச்சு திணறலுடன் கதறும் ஆடியோ வெளியானது. ஐயோ அண்ணே முத்து வாயுது யாராவது காப்பாத்துங்க. மதுரையில் தீ விபத்துக்குள்ளான கட்டடத்தை இடிக்க முடிவு. நோட்டீஸ் அனுப்பி 1 வாரத்திற்குள் இடிக்க மாநகராட்சி திட்டம். ஆதார் விவகாரங்களை டிசம்பர் 14ஆம் தேதியின்றி கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவிப்பு. டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு எள்ளளவும் விருப்பமில்லை. விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறும் நிலையில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பேட்டி. ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு முதலமைச்சர் அவர்கள் அது மூடலாம். அவருக்கு டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பம் இல்லை. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். மது ஒழிப்பு குறித்து பேச தகுதியான கட்சி பாமக தான். விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டிற்கு பாமகவுக்கு அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் ராமதாஸ் பேட்டி. தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும். அதை நாங்கள் சாதிப்போம். தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கட்டுமான கருவிகள் உற்பத்தியை விரிவாக்கம் செய்யவும் ஒப்பந்தம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அக்டோபர் 15ஆம் தேதி தள்ளிப்போவதாக தகவல். 23ஆம் தேதி நடத்துவதற்கு குறுகிய காலம் இருப்பதால் மாற்றப்படுவதாக தகவல். திருச்சியில் நடைபெறும் முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்ப போட்டியில் 40 கிலோ எடையுள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற அறிவிப்பால் சர்ச்சை. பெரும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அனைத்து போட்டியாளர்களுக்கும் அனுமதி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து கேஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு. நாளை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். மாணவர்கள் இருமொழிக் கொள்கையை விரும்புகிறார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டி. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே 3 இளைஞர்களிடம் அமலாக்கத்துறை விசாரணை. வங்கி பரிவர்த்தனை தொடர்பாக விசாரணை நடப்பதாக தகவல். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 37 வயதான ஆண் இறந்ததாக மருத்துவத்துறை தகவல். மதுபோதையில் 16 வயது சிறுவன் உட்பட 2 தாக்கியதாக புகார். தலைமறைவாக உள்ள பாடகர் மனோவின் மகன்களை தேடி இசிஆர் விரைந்தது காவல்துறை. பொங்கல் பண்டிகை ஒட்டி ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். பெரும்பாலான ரயில்களில் சில நிமிடங்களில் விற்று தீர்த்த டிக்கெட்டுகள். 15 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குநர் சுந்தர்சியுடன் கைகோர்க்கும் வடிவேலு. கேங்கஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டு வடிவேலுவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து.
மதுரையில் விடுதி தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது விடுதி கட்டடங்களை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மகளிர் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 648 கட்டடங்கள் நிரப்பப்பட்ட நோட்டீஸ் குறித்து ஆய்வு மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான தகவலை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 648 கட்டடங்களில் ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் 2021 பழைய கட்டடம் இடிந்து விழுந்ததில் தலைமை காவலர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் விடுதி கட்டடங்களை ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைகிறார். வெற்றி, விவரங்கள். நந்தா, மதுரை மாநகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்தான இடியும் நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை அகற்றுவதற்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மதுரை மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. 648 கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. அப்படி நோட்டீஸ் வழங்கப்பட்ட கட்டிடங்களுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக அடுத்தடுத்து ஆய்வுகள் மேற்கொள்ளாமல் அதனுடைய தொடர்ச்சியான பணிகள் மேற்கொள்ளப்படாமல் நிலுவையில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையில்தான் ஏற்கனவே கடந்த ஆண்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்த சம்பந்தப்பட்ட இன்று காலை தீ விபத்து நடைபெற்ற ஹாஸ்டல் கட்டிடம் சேர்ந்தது. அந்த கட்டிடத்துக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு 1 ஆண்டாக எந்தவித நடவடிக்கையோ அல்லது மேலதிகமாக அதில் மாணவர்களோ பெண்களோ சேராமல் இருப்பதற்கான நடவடிக்கையோ மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் மேற்கொள்ளவில்லை. அனுமதி பெறுவது தொடர்பாக ஹாஸ்டல் அனுமதி தொடர்பாக மாவட்ட சமூக நலத்துறையும் கண்காணிக்காமல் இருந்தது. இந்த காரணத்துக்காக இந்த விபத்து நடைபெற்று 2 பேர் உயிரிழந்ததற்காக 4 பேர் சிகிச்சை பெற்றதால் இந்த சூழலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நோட்டீஸ் வழங்கப்பட்ட 648 கட்டிடங்களுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக விசாரிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் ஆட்சியர் தலைமை வகிக்கிறார். மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையாளர், பேரிடர் மீட்பு படைத்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் அந்த குழுவில் இடம்பெறுகிறார்கள். இந்த 648 கட்டிடங்களின் நிலை என்ன, எவையெல்லாம் அகற்றப்பட்டிருக்கின்றன, எவை அகற்றப்படவில்லை, ஏன் அகற்றப்படவில்லை என்பது தொடர்பாக விசாரித்து ஆய்வு செய்து உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்வதற்கும் அந்த குழுவினுடைய அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார். நந்தா, நன்றி வெற்றி, விரிவான விவரங்களுக்கு. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள MIT வளாகத்தில் தற்போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த இடத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்ட நிலையில் அது வெறும் புரளி என்பது தெரிய வந்திருக்கிறது. அண்மை காலமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விமான நிலையத்திற்கும் விடுக்கப்படக்கூடிய வெடிகுண்டு மிரட்டல் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சில வாரங்களுக்கு முன்னதாக தனியார் பள்ளிக்கு இதே போன்ற ஒரு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது குரோம்பேட்டையில் உள்ள MITக்கு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு தற்போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சோதனையில் அது வெறும் புரளி என்பதும் தெரிய வந்திருக்கிறது.